அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னென்னா, நம்ம சேனலில் பார்க்குறவங்க இந்த டெய்லியும் ராசி பலன் சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதான் ஆனால் கருத்தில் கொள்ளுங்கள், அந்த ராசி 3 நட்சத்திரத்துக்கு சொந்தம். அந்த 3 நட்சத்திரம் இன்று அவங்க தசாபுத்தி அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த ராசி பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா 3 நட்சத்திரமும் வேறு வேறு குணங்கள் கொண்டது. அதனால் கண்டிப்பாக ஒரு ராசி என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு பொருந்தும். கண்டிப்பாக இல்லை ஒரு நாளில் 3 பேருக்கு கூட பொருந்தலாம். ஆனால் ஒரு ராசிக்கு கண்டிப்பாக பொருந்தும். இப்போ நான் சொல்கிறேன். இன்று குரோதி கார்த்திகை 13ஆம் நாள் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஆங்கில வருடம் நவம்பர் 28, 2024. இன்று தேய்பிறை பிரதோஷம். நட்சத்திரம் இன்று காலை 9:07 வரை சித்திரை, பின்பு சுவாதி. திதி இன்று காலை 7:27 வரை துவாதசி, பின்பு திரோதசி. யோகம் சித்த அமிர்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் உத்திராதி. சந்திராசன ராசி மீனம். சந்திராசன நட்சத்திரம் உத்திராதி, சந்திராசன ராசி மீனம். நல்ல நேரம் காலை 10:45 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 15, அதாவது 12:15 1:15. மாலை 6:30 7:30. ராகு காலம் 1:30 அதான் மதியம் 1:30 3 மணி மட்டும் பிஎம். ராகு காலம் 1:30 3 மணி பிஎம். யமகண்டம் காலை 6 மணிலேருந்து 7:30 மட்டும். யமகண்டம் காலை 6 மணிலேருந்து 7:30 மட்டும். குளிகை காலை 9 10:30. குளிகை காலை 9 10:30. சூலம் இன்றைக்கி தெற்கு. இப்போ நான் ராசியை சொல்கிறேன். முதல் ராசி மேஷம். அவங்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், மனம் நிறைந்த மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். கருத்தில் கொள்ளுங்கள். 2வது ராசி ரிஷபம். இன்று அவங்களுக்கு தொட்டதெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தை அவங்க தொட்டாலும் இன்று லாபத்தை பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதேபோல் தான் இழந்த பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இன்று அவங்க திருப்பி கேட்டால் 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். 3வது ராசி மிதுனம். இவங்களுக்கு இன்று கொஞ்சம் சிரமமான நாள். எந்த விஷயத்தை செய்தாலும் அவங்க முயற்சி எடுத்து தான் செய்தாகணும். அது அவங்களுடைய இன்றைய நாளின் அடிப்படை. அதாவது வெற்றி கிடைக்கும், கொஞ்சம் முயற்சி பண்ணால் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. 4வது ராசி கடகம். இன்று அவர்கள் எல்லார் இடத்திலையும் உயர்வாகவும் மதிப்பாகவும் பேசப்படுவார்கள். இன்று அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. யாரை எடுத்தாலும் இவங்கள உயர்வான வார்த்தையில் தான் பேசுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். 5வது ராசி சிம்மம். இவங்களுக்கு இன்று எல்லா விஷயங்களும் நன்மையாகவே நடக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்று ஜாதகத்தின் அடிப்படையில் சிம்ம ராசிகளுக்கு இன்று எல்லாமே நன்மையிலேயே முடியும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்று வரவு அதிகமாக வரக்கூடிய நாள். எந்த விஷயத்தில் வேணாலும் வரலாம். கடன் கொடுத்து அந்த நீண்ட நாள் வராத அந்த வரவு கூட இன்று வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கன்னி ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசி தொட்டதெல்லாம் வெற்றி. இன்று அவர்கள் எந்த காரியம் வந்தாலும் இறையறினால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்கு இன்று வீட்டில் அமைதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சுகமான வாழ்க்கை. அது அலுவலகத்துக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்கள் ஒரு சுகமான அனுபவபூர்வத்தை இன்று உணர்வார்கள். அவங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் இன்று பயணம் மேற்கொள்ள வேண்டிய நாள். அதாவது அலுவலக விஷயமாக வெளியூர் பயணம் செய்யலாம், இல்லை சொந்த விஷயமாகவும் பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் பயணங்கள் வெற்றி அடையும். மகர ராசிக்காரர்களுக்கு
இன்று பெருமை சேர்க்கக்கூடிய நாள். அவங்கள் செய்யும் தொழில், செய்யும் காரியங்கள் எல்லா இடத்திலும் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி அவங்களுக்கு பெருமையை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்குது. கும்பராசிக்காரர்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய நாள். எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த விஷயம் இன்று அவங்களுக்கு நல்லபடியாக நற்செய்தியாக அவர்கள் இல்லம் தேடி வரும் என்பது சாஸ்திரத்தின் கருத்து. மீன ராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்ததெல்லாம் பாராட்டு. அவங்கள் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்று அவங்களுக்கு பாராட்டுகளை வாங்கி தந்தாகும் என்பது சாஸ்திரத்தின் கருத்து. அது எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு அவங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் தான் அதை தீர்மானிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. 3 நட்சத்திரங்கள் இருப்பதால் ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் பஞ்சாங்க சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் விஞ்ஞானிகள் சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்க. என்னடா இது அதனால தான் நான் இவ்வளோ நாள் அந்த ராசியை பற்றி நான் பேசலை. இவங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் கேட்டதுனால தான் நான் இன்ற பதிவை போடுறேன். இனிமேட்டு டெய்லியும் ஒரு பதிவு வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க என்பதை வெற்றி பெற்றீர்களா பெறலையா என்பதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.